நீட் 2025ல 2 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பயாலஜியில் நம்ம இப்போ வரைக்கும் எப்படி கொஷின்ஸ் எழுதிட்டு இருந்தோம்னா, பாட்னியில் 45 கொஷின்ஸ், ஜுவாலஜியில் 45 கொஷின்ஸ் இருக்கும். பட் அந்த 45 கொஷின்ஸுமே செக்ஷன் ஏல 35 கொஷின் அண்ட் செக்ஷன் பியில் வந்து 15 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனி 10 நம்ம தான் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 5 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ராவே நமக்கு ஆப்ஷனில் இருந்துச்சு பாட்னிக்கும் ஜுவாலஜிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது செக்ஷன் பி அப்படின்ற ஒன்றே கிடையாது. ஸோ உங்களுக்கு பாட்னி பொறுத்தளவுக்கு டோட்டலாகவே 45 கொஷின்ஸ் தான், நீங்கள் 45மே அட்டன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஜுவாலஜிலையும் 45 கொஷின்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் 45 டோட்டலாக வந்து உங்களுக்கு 180 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஸோ 2024 நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எக்ஸாமோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutes கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு அதை 3 hours ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 180 கொஷின்ஸ் அப்படின்னா 180 minutes தான் உங்களுக்கு டைம். ஸோ அதுக்குள்ளாட்டியுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இப்போ டைம் டியூரேஷனையும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நீட் 2025ஓட முக்கியமான அப்டேட். ஸோ இந்த மாதிரி இன்னும் நீட் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நீட் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.